வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஐபேர் எவ்ரிதிங் எபிசோட் 5 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கடந்த கொஞ்ச நாளாக ஊருக்குள்ளே நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே ரெயின் ஒரு ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்கான். நைட் ஆனாலே விசித்திரமான சத்தம் கேட்குது. காட்டுக்குள்ளே இருக்கிற மான்ஸ்டர்ஸோட எண்ணிக்கைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. நிறைய மக்கள் ஊருக்குள்ளே திடீர்னு காண போகிறாங்க. அதே மாதிரி அவங்க வளர்க்குற ஆடு மாடு கோழி எல்லாம் திடீர்னு யாரும் திருடிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ ரெயின் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே அந்த வித்தியாசமான காப்ளின் கூட சண்டை போட்டனால தான் இவனுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கு. ஒருவேளை அதே மாதிரி நாடு ஃபுல்லாமே அவங்க எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸும் ஆல்ரெடி அனுப்பியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க கேட்ட டென்ஷனை நம்ம ஒப்படைக்க மாட்டோம்னு சொன்னோம். அப்பயே நம்மளை அட்டாக் பண்ண போகிறதா ஒரு வார்னிங் கொடுத்தான். பட் அதுக்காக இந்த ஒட்டுமொத்த நாட்டையுமே அழிக்கிற அளவுக்கு அவன் போவான் நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக உடனடியாக எல்லாருமே வார்க்கு ப்ரிப்பேர் ஆக சொல்கிறான். ஆல்சோ இந்த நாட்டிலே மிக ஸ்ட்ராங்கான டீமாக இருக்கிற 6 சோவினியர்ஸையும் இப்போ சமன் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த காப்ளினை தோக்கடிச்சு மிஷனை கம்ப்ளீட் பண்ணனால அதுக்கான காசை அவனோட கில்ட மாஸ்டர் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ ப்ரூஃபை எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டான். ஆனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைமாக காட்டுக்குள்ளே போய் நீ வேட்டையாடி இருக்கல, உன்னை மோட்டிவேட் பண்ணுற விதமாக இந்த காசை நான் கொடுக்குறேன்னு சொல்ல ஓகேன்னு நம்ம ஹீரோவும் சந்தோஷமாக கடைக்கு வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இல்லையே நம்ம ஹீரோக்கு உதவியாக இருந்தனால அவளுக்கு சைடில் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவள் வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்க போது இப்போ கிளேவோட அண்ணனான ரெயினே அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஒரு முக்கியமான மிஷனுக்காக நாளைக்கு ஊருக்கு வெளியில் இருக்க மலைப்பகுதிக்கு நீ போக வேண்டியது இருக்குது. 100 நீங்களும் கூட போனால் நல்லா இருக்குன்னு சொல்ல ஓகேன்னு நம்ம ஹீரோவும் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இதை நீங்கள் ஒரு ஜாபாக எடுத்துக்கோங்க, நான் கில்டுகிட்டையும் பேசுகிறேன்னு செய்ய வேண்டிய ஃபார்மாலிட்டி எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் ரொம்பவே சந்தோஷமாக அவனோட ஜேர்னிக்கே கிளம்பிட்டான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு வண்டியில் இப்போ தான் அவன் ஊருக்கு வெளியில் போயிட்டுருக்கான். அதை நினச்சி அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆல்சோ அந்த மலையும் அந்த சீனரிஸ் எல்லாம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ட்ரிப்பை ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் கிளே இந்த ட்ரிப்பை நினச்சி ரொம்பவே பயப்படுறா. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி அவளுக்கு தொடர்ந்து தோணிக்கிட்டே இருக்குது. இவங்களோட மிஷின் ஃபஸ்ட்டு மலையில் இருக்க ஒரு கிராமத்தில் போய் இருக்கணும். அதுக்கப்புறம் அங்கே எதுவும் வித்தியாசமாக நடக்கலன்னா அடுத்து பக்கத்தில் இருக்க நெய்பர் கண்ட்ரிக்கு போகணும். இது வெறும் ஒரு நார்மலான ட்ரிப்பாக இருந்தாலே நல்லாயிருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருந்தால் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு கிளே சொல்ல, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறதுக்காக தான் கூட என்ன அனுப்பியிருக்காங்கன்னு ஆர்னஸும் வந்துட்டு இருக்கா. ஆனால் இவங்க கூட ஆர்னஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு வேறு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஊருக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பற்றி ரெயின் ஆல்ரெடி டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். ஒருவேளை நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இங்கே அட்டாக் நடந்தால் கிளேக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதனால தான் அவளை நாங்கள் ஊருக்கு வெளியில் அனுப்புகிறோம். ஊருக்குள்ளே மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண போகுதுன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் கிளேவை வெளில அனுப்பியிருக்கான். அதே மாதிரி வெளியிலேயே மான்ஸ்டர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் எதாவது மான்ஸ்டர் என்கவுண்டர் பண்ணிங்கன்னா அவளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும். இப்போ வயலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க போது ஆனஸ் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான். ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசித்தேன், நீங்கள் எதை நினச்சும் பயப்பட வேணாம். ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்தால் கூட என்னோடய ஷீல்டை யூஸ் பண்ணி நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். என்னது உங்கள் கூட ஷீல்டை கொண்டு வந்திருக்கீங்களா? நான் எதையுமே பார்க்கல, என்ன வண்டியில் வச்சுருக்கீங்களான்னு கேட்க அதெல்லாம் இல்லை, என்னோட கையில் தான் இருக்குன்னு அவங்களோட மேஜிக் பவர் ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா மேஜிக்கல் ஷீல்டை அவங்களால உருவாக்க முடியுது. உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருந்தால் இந்த ஷீல்டு பின்னாடி வந்துடுங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்கான அட்டாக்காக இருந்தாலும் நான் அதை தடுத்துருவேன். மேஜிக்கல் அட்டாக்கை இந்த ஷீல்டால் டிஃபெண்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஃபிசிக்கல் அட்டாக்கையும் இந்த ஷீல்டால் டிஃபெண்ட் பண்ண முடியும். பரவாயில்ல, இந்த பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஆல்ரெடி இதே மாதிரி கில்பர்ட்னு ஒரு பைபுலிக்கிட்ட வேறு நான் சண்டை போட்டேன். நல்ல வேற நான் வீக்காக இருக்கனால போட்டுன்னு அவன் என்னை விட்டுட்டான். இல்லைனா அன்றைக்கே அவன் என்ன போட்டு தள்ளியிருப்பான்னு இன்னும் நம்ம ஹீரோ அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிற விஷயத்த கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்குள்ளே எக்கச்சக்கமான டேலண்ட் இருக்குது நம்ம ஹீரோ பாராட்ட. இப்போ ஆனஸை பற்றின ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். சின்ன பொண்ணாக இருக்கப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பவர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க ஃப்ரெண்ட் இதை தொட்ட உடனே அவங்களோட கையில் ஒரு பெரிய காயமே ஏற்பட்டுடுச்சு. இந்த பவரை பற்றி எதுவுமே அவளுக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் தான் 6 சோவினியர்ஸ் வந்து செக் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இது ரொம்பவே ஒரு ரேரான பவர். இதை பயன்படுத்தி ஒரு நாட்டையே அழிக்கிற அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக மாற முடியும். இந்த பவரை உன்னால் அஃபென்சிவாக வெப்பனாகவும் பயன்படுத்த முடியும், டிஃபென்சிவாக உன்னால் ஷீல்டாகவும் யூஸ் பண்ண முடியும். உனக்கு கவலைப்பட வேணாம், இந்த பவரை நீ எப்படி பயன்படுத்தும் நான் உனக்கு கற்றுத்தரேன். அதுக்கப்புறம் டான் தான் நம்ம ஆர்னஸோட மாஸ்டர் மாதிரி ஃபுல் விஷயங்களையும் அவளுக்கு பக்காவாக சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனாலும் ஆர்னஸோட மனசில் ஒரு சின்ன பயம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை என்னால் இந்த பவரை சரியாக கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டா அதனால் மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோன்னு அவள் நினச்சி வருத்தப்பட்டு அதனால் மற்றவங்களேருந்து அவளே ஒரு மென்டலான டிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் ஆர்னஸ் நம்ம ஹீரோவை மீட் பண்ணால் ஹீரோவோட பேரை கேட்டதும் அவளுக்கு ஒரு அதிர்ச்சி. அவளோட மாஸ்டர் அடிக்கடி இந்த பேரை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை இவங்க காட்டுக்குள்ளே ட்ரெயின் பண்ண போது எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் 100 இருந்தால் நல்லா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பல தடவை நம்ம ஹீரோட பேரை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோ தான் அந்த 100ன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஆர்னஸோட மனசில் ஒரு பொறாமை ஏற்பட்டிருக்கு. என்னோட மாஸ்டர் என் பேரை கூட இவ்வளோ அதிகமாக சொன்னதில்லை, ஆனால் 100 மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காருன்னு.
இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்க போது பக்கத்தில் இருக்க வயல்வெளியில் ஒரு வித்தியாசமான விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான். அந்த வயலுக்குள்ளே ஏதோ போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற பயிர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழுகிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் கிளே அவளோட அன்கவர் மேஜிக் பவரை பயன்படுத்ததும் அந்த இடத்துக்குள்ள ஒரு மான்ஸ்டர் நடந்து போயிட்டு இருக்கு. அது ஒன்று சாதாரணமான மான்ஸ்டர் இல்லை, ஒரு பாய்சன் டிராகன். ஆனால் பார்க்குறதுக்கு தவளை மாதிரி இருக்கனால நம்ம ஹீரோ அது ஒரு சாதாரண தவளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் ஊருக்குள்ளே நிலமை ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணால் அந்த மான்ஸ்டர்ஸை சமாளிக்க இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த ஆர்மியுமே அந்த மான்ஸ்டர்ஸை சமாளிக்கிறதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க. அதே நேரத்தில் ஊரில் இருக்க மக்களையும் சேஃபாக காப்பாற்றி வெளில கொண்டு போய் ஆகணும். அங்கே இருக்கிற எல்லா அட்வென்ச்சர்ஸ் ஆல்சோ காசுக்காக வேலை செய்கிற மர்சனரி, முக்கியமாக 6 சொவினியர்ஸையும் அவங்களோட ஸ்குவாடையும் சமன் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் முக்கியமாக மான்ஸ்டர்ஸ் அதிகமான இடத்துல அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் போய் இப்போதைக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவங்ககிட்ட வாரியர்ஸோட எண்ணிக்கை போதுமான அளவில் இல்லை. இதோட இந்த பேட்டில் முடியாதுன்னு இவங்களுக்கும் நல்லாவே புரியுது. காரணம் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்காக தான் அவன் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்ஃபில்ட்ரேட் பண்ண வச்சிருக்கான். சொன்ன மாதிரி அந்த டஞ்சனை கேப்சர் பண்ணுற வரைக்கும் அவன் சும்மா இருக்க மாட்டான்னு. நெக்ஸ்ட்டு வயல்வெளிக்குள்ளே ஒளிஞ்சிருக்க மான்ஸ்டரை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மான்ஸ்டர் ஒன்று தனியாக வரல, அந்த மான்ஸ்டர் கூட ஒரு பையனும் இருக்கான். அந்த பையன் தான் இவ்வளோ நேரமாக மான்ஸ்டரை கட்டுப்படுத்திட்டு இருக்கான். பட் அந்த இன்விசிபிள் பேரியரை உடைக்க போது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து மான்ஸ்டர் வெளியில் வந்து அந்த பையனை அட்டாக் பண்ணி அவனோட கதையை முடிக்கலான்னு பார்க்க போது கரெக்டாக ஈர குறுக்கில் வந்து அதோட அட்டாக்கை பிளாக் பண்ணி இவனை காப்பாற்றிட்டான். ஸ்வாடை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டரோட அட்டாக் எல்லாத்தையுமே பேரி பண்ணிட்டு இருக்கான். பட் இது ஒன்றும் சாதாரணமான மனுஷன் கிடையாது. இவன் ஒரு டீமன் ஃபோக்குன்னு விஷயம் பார்த்த உடனே நம்ம ஆனஸ் கண்டுபிடிச்சிட்டா. டீமன் ஃபோக் பார்க்குறதுக்கு மனுஷங்க மாதிரி இருப்பாங்க, பட் அவங்க மனுஷங்க கிடையாது. கிட்டத்தட்ட அவங்கள மான்ஸ்டர் மாதிரி தான். அவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷலான பவர் இருக்குது. அந்த சக்தியை யூஸ் பண்ணுறது மூலிமா மற்ற மான்ஸ்டர்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி டீமன் ஃபோக் இந்த கண்ட்ரியை அழிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க கூட நடந்த வாரில் எக்கச்சக்கமான டீமன் ஃபோக்கோட கதையை மனுஷங்க முடிச்சிட்டாங்க. அதில் சில சர்வைவர்ஸ் மட்டும் இப்போ இருக்கிறாங்க. அவங்க யாருக்குமே மனுஷங்களை சுத்தமாக பிடிக்காது. அவங்களோட இனத்தை கொண்டு பண்ணவங்கள பழி வாங்கணும்னு துடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட டீமன் ஃபோக்கை காப்பாற்றுறதுக்காக தான் 100 இப்போ சண்டை போட்டுட்ருக்கான். நார்மலாக இந்த பிளாக் ட்ராகனை நம்மளால் இங்கே பார்க்கவே முடியாது. காட்டுக்குள்ளே ரொம்பவே ஆழமான பகுதியில் மட்டும்தான் இருக்குது. பட் இவன் தான் அதை கண்ட்ரோல் பண்ணி மனுஷங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். நம்மளை அழிக்க வந்த எதிரி காப்பாற்றுறதுக்காக 100 கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒன்று பெருசாக கஷ்டப்படாமல் அசால்ட்டாக அந்த மான்ஸ்டரோட அட்டாக் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு இருக்கான். காப்ளின் கூட சண்டை போட போது இதோட ஸ்பீடும் கம்மியாக தான் இருக்குது, இதோட ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் இதை ஈஸியாக தோக்கடிக்கலாம்னு நினைக்க போது இப்போ அதோட வாயிலேருந்து ஒரு பிரெத்து மூலியமாக அட்டாக் பண்ணுது. இந்த அட்டாக் ஸ்லோவாக இருக்கனால அவனால் ஈஸியாக தப்பிக்க முடியும். பட் அவன் தப்பிச்சா பின்னாடியில் இருக்க இந்த பையன் மேலே அடிப்படும்னா அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணுறான். அடுத்த செகண்டே பார்த்தா அவனோட உடம்புலேருந்து எக்கச்சக்கமான ரத்தம் போயிட்டுருக்கு. காரணம் இது பயன்படுத்தினது ஒரு பாய்சன் அட்டாக். நம்ம ஹீரோட மூமெண்ட் இப்போ ரொம்பவே ஸ்லோவாகிடுச்சு. அவனால் சரியாக நவர கூட முடியல. இதுக்கு பிளாக் டெத்துன்னு ஒரு பேரே இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்காக்களே ஹீரோக்கு உதவி பண்ணுறதுக்காக கிட்ட போகலான்னு பார்க்க போது ஆர்னஸ் அவங்களோட ஷீல்டை யூஸ் பண்ணி வழியை பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த பாய்சனை நீங்கள் கொஞ்சம் சுவாசிச்சா கூட உங்களோட உயிருக்கே பெரிய ஆபத்து ஏற்பட்டுருன்னு. என்னோட முக்கியமான கடமை உங்களை காப்பாற்றணும். உங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை என்னால் அனுமதிக்க முடியாதுன்னு ஷீல்டை யூஸ் பண்ணி அந்த இடத்த டோட்டலாக இப்போ கவர் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த டிராகன் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரெத்தை பயன்படுத்தி அட்டாக் பண்ணால் அந்த பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பக்கத்தில் கூட வந்துட்டுருக்கு. இந்த ஷீல்டால் கூட ஃபுல்லாக அந்த பாய்சனை பிளாக் பண்ண முடியல. இப்போ கிளே ஒரு பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை பயன்படுத்துகிறா. ஆனாலும் அந்த பாய்சனை சமாளிக்க இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க போது அந்த டிராகனோட நெகம் எல்லாமே உடஞ்சி இவங்க பக்கத்தில் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மோக் போக போது நம்ம ஹீரோ இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்க விஷயத்தை இவங்க பார்க்குறாங்க. கண் பார்வை மங்கலாயிடுச்சு, உடம்பை சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல, பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நிலைமையில கூட விடாமல் அவன் போராடிக்கிட்டு இருக்கான். நிலைமை எவ்வளோ மோசமாக மாறினாலும் அதை நினச்சி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அடுத்தவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இவன் போராடிட்டு இருக்கான். அதனால தான் 100 இங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு அப்போ மாஸ்டர் சொல்லியிருக்காரு. மாஸ்டர் இவன் மேலே வச்ச நம்பிக்கையை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வெறுப்பு வந்துடுச்சு. ஆனால் நான் இவனை மாதிரி ஆக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இப்போ உங்களுக்கு புரியுது. தொடர்ந்து இந்த பையனை காப்பாற்றுறதுக்காக அந்த மான்ஸ்டரோட அட்டாக்கை சமாளிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாங்க முடியாமல் இப்போ கீழே விழுந்துட்டான். அதிகமான டேமேஜ் ஏற்பட்டிருக்குன்னு அவனுக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் இந்த நிலைமை என்னால் சமாளிக்க முடியும்னு அவன் சொல்ல அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.